கஸ்டம் ஹெட்லைட் நான் உங்கள் ஜாய் ருசின் என்ன பாத்தீங்கன்னா டொயோட்டா வெல்ஃபர் கார் பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஹெட்லைட் நார்மலா ஓய் ஹெட்லைட் இந்த மாதிரி கியூப் டைப்ல ரெண்டு இருக்கும். ஓகேங்களா, லோ பீம் ஹை பீம் கியூப் டைப்ல ஒன்று இருக்கும். பார்க்கலாம் வந்து எல்இடி டைப். ஸோ வந்து இதுல வந்து என்ன பவர் நீங்க அப்டேட் பண்ண முடியாது. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அந்த கியூப் டைப் இருக்கிறதால உங்களுக்கு எதுவும் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து லாங் வே போறதுனால ஹைவேல போற அது அவங்களுக்கு வேணும். நார்மலா முன்னாடி பார்த்தா ஏற்கனவே சொல்றேன் முன்னாடி எக்ஸ்ட்ரா லைட் பெருசா மாட்டுவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா லைட் இல்ல மைக்ரோ இதுல வந்து ஒன்னு சிங்கிள் டபுள் 4 3 4 உங்களுக்கு 4 மாட்ட போகும். இது என்ன ரொம்ப அட்வான்டேஜ், இது மாட்ட போதுன்னா இந்த பாருங்க அந்த கேப்ல தான் மாட்ட போறோம். இது ரொம்ப சிம்பிளா எதுவுமே கட் பண்ண வேண்டிய இருக்காது. இந்த எண்ணெய் நீங்க மாட்டினீங்கன்னா ரொம்ப த்ரோ நல்லா இருக்கும். இதுல வந்து ஒயிட் அதாவது எல்லோ இருக்கும், ஓபியும் ஐபியும் ஒயிட். அதை தாண்டி இது மாதிரி லோபியும் ஐபியும் சேர்ந்து இருக்கு. ஒரு சுவிட்ச் சிங்கிள் சுவிட்ச் கண்ட்ரோல் தான். இது வந்து பாக்குறதுக்கு இல்லைங்க, இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த டைம்ல இது எடையும் ரொம்ப கம்மி. ஓகேவா, இது டோட்டல் எடை வந்து 60 இருந்து 70 கிராம் இருக்கு. அதாவது 4 இருந்து 70 கிராம் தான் இருக்கும். அது இல்லாம இதோட த்ரோ வந்து இதா இருக்கும். அதனால இதை நீங்க போடும் போது இதுல இந்த பம்பர் கூட எந்த டேமேஜ் வராது. ஃபியூச்சர்ல இந்த பம்பர் டேமேஜ் வராது. மத்த நீங்க ப்ராடக்ட் நீங்க மாட்டீங்கன்னா அது பம்பர்ல வந்து ஆடி ஆடி வந்து கிளாம் போட்டு மாட்டும் போது ஒரு டேமேஜ் வரும். ஆனா இந்த இதுல வந்து பார்த்தா ரொம்ப டேமேஜ் வராது. 3-4 விஷயம். ஒண்ணு பவர் நல்லா இருக்கும், இது வெயிட்லெஸ். அதாவது இது அவுட்ல பிளக் அண்ட் பிளே மாதிரியே பண்ண போறோம். உங்களோட பம்பரோட டேமேஜ் இருக்காது. இதை தாண்டி ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு பெரிய அப்டேட் என்ன இருக்கு, நம்மகிட்ட வந்து சிங்கிள் டபுள் 3 4 நிறைய வேரியன்ட் 6 வரைக்கும் நம்மளோட வேரியன்ட் இருக்கு. இது நம்ம சிம்பிளா நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட், ஒரு பெரிய அப்டேட். ஓகேங்களா, இன்னொரு அப்டேட்ல பார்க்கலாம்.